அனைவருக்கும் வணக்கம். 3 ஆக்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு. அது என்ன 3 ஆக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் பாத்தீங்கன்னா அழகு. இங்க அழகு அப்படின்னு சொல்லி நான் பேச விளைகிறது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புறத்தோற்றம், நம்ம வெளி தோற்றத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசணும். நம்மள அநேகர் நான் அழகா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்து நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு நம்மளை நாமளே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி நிறத்துல இருப்பாங்க. ஒரு சிலர் நல்ல கலரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலர் கம்மியானவங்க என்ன செய்யறோம், நல்ல கலரா இருக்கவங்க பார்த்து ரொம்ப சங்கடப்படுறோம். ஆனா அது நமக்கு நாளாக நாளாக நமக்குள்ளாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளை நாமளே வளர்த்துக் கொள்வதற்கு அது வழிவகுக்கும். அதுவும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு அதிக மன உளைச்சல்களை கூட ஏற்படுத்திவிடும். நிறைய பேரு நான் புற தோற்றத்துல அழகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு வெளியில போகவே ரொம்ப தயக்கப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மத்தவங்க கிட்ட போய் ஃப்ரீயா பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உண்மையாலுமே ஒரு சிலர் இதன் காரணமாகவே மற்றவர்களால ஒதுக்கப்படுகிறவர்களும் இருக்கிறாங்க. இதுவும் அவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலை உண்டாக்கிவிடும். அதனால நான் ரொம்ப கலரா இல்ல, நான் அழகா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களா? நம்ம அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அழகு அப்படின்னா எது, உண்மையான அழகு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புற அழகல்ல, புற தோற்றம் இல்ல, நம்மளுடைய அகத்தோற்றம் தான். அழகா இருந்தாலே நம்ம அழகானவர்கள். அது என்ன அழக தோற்றம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனைகள்னால, நம்ம செயல்கள்னால மத்தவங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடுதல் பண்ணாம நம்ம இருந்தாலே போதுங்க, நம்ம அழகுதான். நம்ம வெளியில நம்ம நல்ல கலராகவோ நல்ல நிறத்தோடு இருந்தாதான் நம்ம அழகு கிடையாது. எந்த விதத்திலையும் மத்தவங்களுக்கு நம்ம எந்த விதத்திலையுமே இடைஞ்சல் பண்ணாம இருந்து மற்றவர்களுடைய மன உளைச்சல்களுக்கு நம்ம காரணமா இல்லாம இருந்தாலே அதுவும் ரொம்ப நம்மதான் அழகு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு பெருமை கூட நம்ம அடைந்து கொள்ளலாம். எந்த விதத்துல பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிந்த உதவியை நம்ம செய்தா நம்ம அழகானவர்கள். மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் தீங்கு நினைக்காமல் இருந்தாலும் நாம் மிகவும் அழகானவர்கள். அதனால புற தோற்றத்தை வைத்து மற்றவர்களோடு ஒப்பிட்டு நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளாமல் அகத்தோற்றத்தில் அழகானவர்களாக நம்ம விளக்குவோம். அதனால நம்ம என்னைக்குமே அழகானவர்கள் தான்.